Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் போராட முயன்ற 5 பேரை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் 2 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த ஏவல் துறை வழக்கை முடிக்கும் நோக்கில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 3 பேர் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் திமுகவின் கூட்டணி கட்சியான விசிக உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தது. இதனையடுத்து வேங்கை வயலுக்கு வெளியூர் நபர்களை அனுமதிக்க மறுத்து 9 இடங்களில் சோதனைச் சாவடி அமைத்து கிராமத்தை சுற்றி ஏவல் துறையினரை குவித்தது ஸ்டாலின் அரசு. இந்த நிலையில் வயல் வழியாக ஊருக்குள் செல்ல முயன்ற 5 பேரை கைது செய்தது. நீதி கேட்டு போராடும் மக்களை ஸ்டாலின் அரசு சர்வாதிகார போக்குடன் கைது செய்து ஜனநாயகத்தின் குரல் வளையை நசுக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் அரசின் பட்டியலின விரோத போக்கு மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சுக்குவாண்டிப்பட்டியைச் சேர்ந்த ஆண்டவர் என்பவரிடம் சாமி சிலை பேசும் என கூறி பணம் பறித்த 6 பேர் கொண்ட கும்பல் பிடிபட்டது. கண்மூடித்தனமாக கடவுள் மீது பக்தி கொண்ட ஆண்டவர் என்பவரின் பலவீனத்தை உணர்ந்த சிவா தனது கூட்டாளிகள் 5 பேருடன் சேர்ந்து தங்களிடம் 1 கோடி ரூபாய் மதிப்பில் சிலை உள்ளதாகவும் இதை வீட்டில் வைத்து வழிபட்டால் உங்கள் நிலை மாறும் எனவும் நம்ப வைத்தனர். 5000 ரூபாய் முன்பணம் கொடுத்து சிலையை வாங்கிய ஆண்டவர் பல தவணைகளில் இதற்காக பணமும் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் சாமி சிலை பேசாமல் போகவே சலிப்படைந்த ஆண்டவர் அது பற்றி சிவாவிடம் கேட்டபோது மீதி பணம் கொடுத்தால் அதற்கான மந்திரங்கள் சொல்லித்தரப்படும் என பதிலளித்துள்ளார். அப்போது ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஆண்டவர் இதுகுறித்து புகார் அளிக்கவே சிவா உட்பட அவரது கூட்டாளிகள் 6 பேரும் பிடிபட்டனர். மேலும் இவர்களிடமிருந்து 7 பச்சை நிற கற்கள் கைப்பற்றப்பட்டதோடு அதனை மரகத கற்கள் என கூறி விற்க முயன்றதும் தெரியவந்தது. சாமி பேரிலும் அதிர்ஷ்டத்தின் பேரிலும் இன்னும் எத்தனை பேரை 6 பேர் கொண்ட கும்பல் ஏமாற்றியுள்ளது என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 தினங்களில் தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 25 மற்றும் 26 தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது.